ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை நம் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு காணக்கூடிய பாக்கியத்தை பாக்யம் தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று எந்த திவ்யதேசத்தை நாம் சேவிக்கப் போகிறோம்? வானமாமலை என்று சொல்லக்கூடிய திரு ஸ்ரீவரமங்கை தோத்தாத்ரிநாத பெருமாள். அற்புதமாக நம்மாழ்வார் 11 பாடல்களால் மங்களாசாசனம் செய்த அற்புதமான திருத்தலம் ஸ்வயம்யக்த கேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. பெருமாள் மூலபெருமாள் சந்நிதியிலே அமர்ந்த திருக்கோலம். ஆதிசேஷன் குறைபிடிக்கிறார். சுற்றி நாயகிகள் நிற்கிறார்கள். இந்த கேத்திரத்திலே தினந்தோறும் தைலாபிஷேகம் செய்யப்படுகிறது. வானமாமலை கேத்திரம் தைலாபிஷேகத்திற்கு பெயர் பெற்றது. அதுவும் எத்தனை மணி? சரியாக காலை 4 மணிக்கு அந்த தைலாபிஷேகத்தை, தைல திருமஞ்சனத்தை செய்வார்கள். பெருமாள் மீது பட்ட அந்த தைலம் எல்லாம் தனியாக ஒரு தொட்டியிலே சென்று சேர்ப்பிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த திருத்தொட்டியிலிருந்து தைலம் தனித்தனி குப்பிகளிலே அடைக்கப்படும். அவற்றை யாருக்கெல்லாம் மூட்டு வலி, கால்வலி போன்ற வலிகள் வருகிறதோ, உடம்பிலே நீர்க்கட்டு, அதை போன்று உடம்பிலே இருக்கக்கூடிய தழும்புகள் போன்ற நோய்கள் வந்தால் அதற்கு பயன்படுத்தினால் அதற்கு அருமருந்தாக அந்த தைலம் திகழ்கிறது என்று அந்த தலத்து வரலாறு சொல்லுகிறது. இன்றும் அந்த அற்புதமான வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எம்பெருமான் எப்படி இந்த திருத்தலத்திற்கு வந்தான்? தோத்தாத்ரிநாதன் வானமாமலை என்று இந்த எம்பெருமானுக்கு எப்படி பெயர் வந்தது என்று நாம் காணும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்கிறார்கள். சிந்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வந்த மன்னன் ஒருமுறை 8 கால் யானை துரத்திய பொழுது தப்பித்து ஓடி வருகிறான். ஓடி வரும் பொழுது ஒரு குடிசைக்குள்ளே நுழைகிறான். யாரும் இல்லை. அந்த குடிசையிலே உணவும் நீரும் வைக்கப்பட்டிருக்கிறது. பசியாக களைப்பின் மிகுதியால் வந்த அந்த மாமன்னன் அந்த உணவை சாப்பிட்டு நீரை அருந்தி விடுகிறான். அதே தருணம் அந்த குடிலுக்கு வருகை தந்த ஒரு முனிவர் அவன் செய்த செயலை பார்த்து கோபித்தார். இறை வழிபாட்டிற்காக நான் வைத்திருந்த இந்த உணவையும் பழங்களையும் நீ சாப்பிட்டதால், ஒரு நாய் போன்று நீ நடந்து கொண்டதால் நாயாக மாறக் கடவா என்று சாபம் கொடுத்து விடுகிறான். என்ன செய்வது? மன்னன் அந்த முனிவரிடத்திலே வணங்கி தன்னுடைய தவறுக்கு க்ஷமாபனம் கேட்டான். அதாவது பரிகாரம் கேட்டான். மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். உடனே முனிவரும் தக்கதொரு நேரத்திலே அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தின் நீரிலே நீ ஸ்நானம் செய்யும் பொழுது பாப விமோசனம் ஏற்படும் என்று திருவாய் மறந்து அங்கிருந்து சென்றார். அவன் ஞாயிறுவத்திலே பல திருத்தலங்களுக்கு சென்றான். அவனுடைய தோஷம், சாபம் நீங்கவில்லை. ஒரு முறை அங்கு வந்த ஒரு வேடுவன் இந்த நாயை கண்டு பரிதாபமாக இதற்கு ஏதேனும் உபாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வானமாமலை கேத்திரத்திற்கு சென்று அந்த புண்ணிய நதியிலே, புண்ணிய தீர்த்தத்திலே நாயை நீராட்டி வைக்க அந்த மன்னனுடைய சாபம் நீங்கியது. மன்னன் சுய உருவம் பெற்றான். உடனடியாக அந்த மன்னன் தனக்கு நன்றி பாராட்ட வேண்டுமே, தனக்கு ஒரு நல்லதை செய்த இந்த வேட்டுவனுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே தன்னுடைய நாட்டிற்கே அந்த வேடுவனை அழைத்து சென்றான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன? ஒரு நன்மையை நான் எதுவும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்றார் கிருஷ்ண பரமாத்மா. எனவே எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதன் மூலம் பகவானுடைய அருள் நமக்கு கிட்டும் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய செய்தியாகும். தோத்தாத்ரிநாதன் என்ற பெயரிலே அற்புதமாக ஸ்வயம்யக்த மூர்த்தியாக காட்சி தருகிறார். இந்த கேத்திரத்திற்கு வந்து பெருமாளையும் தாயாரையும் சேவித்து விட்டால் அவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று சொல்லப்படுகிறது. மறுபிறவி இல்லாதவர்கள்தான் இந்த பெருமாளை சேவிக்க முடியும். அது மட்டுமல்ல, வழிபாடு செய்ய முடியும், ஆலயத்தை பற்றி சிந்திக்க முடியும் என்று கூட சொலவடை உண்டு. மிக அற்புதமான ஒரு திவ்யமயமான கேத்திரம். ஆலயத்தை சுற்றி வரும் பொழுதே நமக்கு தெரியும், இந்த உற்சவ பெருமாளுடைய சடாரியாக நம்மாழ்வாரே விளங்குகிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை பொருந்திய இந்த கேத்திரம் வைகாரச ஆகம முறைப்படி பின்பற்றப்படுகிறது.
ஈற்று பிரபத்தகர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த திருத்தலத்திற்கு அநேக கைங்கரியங்களை செய்தார். அவர் அமைத்த மணவாள மாமுனிகள் பீடத்தில் இப்பொழுதும் ஆசாரிய மகனீயர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வானமா மலை என்று சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுடைய சிறப்பு மிகுந்த திவ்ய சேத்திரத்திலே நாம் சென்று ஓர் இரவு தங்க வேண்டும். காரணம், எந்த ஒரு யாத்திரைக்கு சென்றாலும் ஒரு இரவு தங்கினால்தான் முழு பலன் என்று சொல்லுவார்கள். அதுவும் இந்த தலத்திலே நாம் தங்கிவிட்டால், ஒருவேளை நாம் பல பிறவிகளிலே நாயாக இருந்திருப்போம், நரியாக பிறந்திருப்போம், பூனையாகவோ எலியாகவோ மானாகவோ குதிரையாகவோ பாம்பாகவோ பற்பல பிறவிகளை எடுத்திருப்போம். மீண்டும் அது போன்ற பிறவிகள் வராமல் இருப்பதற்கும் மேலான வைகுந்தத்தை தருவதற்கும் எம்பெருமான் தோத்தாத்ரிநாதன் வாழ்விலே நமக்கு தோல்வியை தராத எம்பெருமானாக விளங்குகிறான். ஒரு அற்புதமான சொலவடையாக சொல்லுவார்கள். சுயம்விக்த சேத்திரத்திலே இந்த வானமாமலை முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த தைலம் என்றாலே பொதுவாக மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்வார்கள். அதனால்தான் தன்னுடைய திருமேனியிலே அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் பலருக்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வானமாமலை பெருமாள் தன் நாயகியோடு மூலஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அந்த எம்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அழகை கண்டாலே பத்ரி நாராயணர் எழுந்தருளியிருப்பதை போன்ற தோற்றம் நமக்கு தோன்றிவிடும். அப்படிப்பட்ட எழில் உருவாக காட்சி தரக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு 11 பாசுரங்களை மங்களாசாசனமாக அம்மாழ்வார் சாதித்தருளி இருக்கிறார். எனவே வானமாமலை திருத்தலம் சென்று துதிப்பவர்களுக்கு மீண்டும் மறுபிறவி இல்லை, மகத்தான வாழ்வு நிச்சயம் என்பதை உறுதியாக சொல்லலாம். எனவே வானமாமலை பெருமாளை நாம் வணங்கி அதன் மூலம் வாழ்வில் ஏற்றம் பெறுவோமாக. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.